இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவிரியோட அம்மா விஜய்க்கு கால் பண்ணுவா. அப்போ கால அட்டெண்ட் பண்ணிட்டு விஜய் வந்து சொல்லுவான், "அம்முவ கூப்பிட நான் வாரேன் அத்த. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்" அப்படி சொல்லி சொல்லுவான். "இல்ல மாப்பிள நான் அதுக்காக நான் பேசல. அம்முவ வந்து காவிரியே கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு தான் இப்போ கோவமா வரா. நான் வந்து இந்த கல்யாண விஷயத்த பத்தி அவட்ட பேசிட்டேன். பேசின உடனே இப்போ கோவமா வந்துட்டுருக்கா" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. ஏற்கனவே உங்க வீட்ல எல்லாரும் வந்து நீங்க பேசினத கேட்டு கஷ்டமா இருந்திருப்பாங்க. இதுல இவ வேற என்ன பேச போறாளோ தெரியல. நீங்க ஏன் மாப்பிள காவேரி கிட்ட வந்து உங்க ஒய்ஃப் வந்து இறக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க? அப்படின்னு சொல்லி கேட்பா. பிறகு எப்படி அத்த நான் வந்து சொல்ல முடியும்? அவ என் கண்ணு முன்னால வந்து என் கண்ண பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது, அவ கண்ண பார்த்து நான் எப்படி வந்து என் ஒய்ஃப் இறந்துட்டான்னு சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, அது எதுக்கு மாப்பிள இப்ப சொல்லணும்? அத அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு கூட நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவங்க அம்மா. அதுக்கு அவன் சொல்லுவான், அது எப்படி? அதுக்கப்புறம் அவ கேட்பா, நான் உயிரோட இருக்கும்போதே நீங்க எதுக்கு வந்து என்னைய இறந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு, அதுக்கப்புறம் அவ கேட்டா, நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அப்படின்னு காவேரியோட அம்மா சொல்லுவா, "மாப்பிள அதெல்லாம் அப்புறம் பார்த்துருந்துருக்கலாம் மாப்பிள. இப்ப பாருங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு போய் எதுக்கு என்னைய வந்து கல்யாணம் கட்டி குடுக்குறீங்கன்னு சண்டை போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "சரி அத்த நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். அப்போ வந்து காவேரி வேகமா கோவமா வருவா. வந்துட்டு குழந்தை வந்து அந்த சமயத்துல தூங்கியிருக்கும். அப்போ ஹால்ல வந்து அவங்க தாத்தா, அவங்க சித்தப்பா, சித்தி இருப்பாங்க. உடனே உள்ள வந்த பிறகு அவங்க சித்தி வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு தூங்க வைக்க கொண்டு போயிருவாங்க. அப்போ இவ சொல்லுவா, "உங்க பேரன எங்க? அவர்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருப்பா. அப்போ அவங்க தாத்தா சொல்லுவாரு, "காவேரி நீ சொல்றது எங்களுக்கு புரியுதும்மா. நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா அதுக்கும் விஜய்க்கும் எந்த" அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே விஜய் வந்து அங்கேருந்து வந்துருவான். வந்துட்டு சொல்லுவான், "தாத்தா நீங்க இப்ப எதுக்கு ஏதாவது பேசுறீங்க? ஒண்ணும் பேசாதீங்க. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, அவங்களே சொல்லட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே காவேரி சொல்லுவா, "அடடா! என்ன ஒண்ணுமே தெரியாத மாரி இருக்கீங்க. நான் என்ன பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்ருப்பா. காவேரி உடனே சொல்லுவா, எங்க வீட்ல வந்து என்ன பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு, பழகுன மாதிரி இருக்குன்னு சொல்லத்தான் செஞ்சேன். அதுக்காக பொண்ணு கேட்க வந்துருவீங்களா? இவரு என்னன்னா, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, என்னமோ எங்க வீட்ல அடிக்கடி வந்து ஒரு உரிமை கொண்டாடிட்டு பேசிக்கிட்டு போறதும், வர்றதும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. உடனே நீங்க பொண்ணு கேட்க ஆரம்பிச்சுருவீங்களா? இவருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அவர் வந்து அவர் ஒய்ஃப வந்து பிரிஞ்சு தானே இருக்கிறாரு இப்போ. ஏதோ ஒரு மனஸ்தாபம். எனக்கு அம்முவ பிடிக்கும் தான். அதுக்காக அவரோட ஒரு அப்பாவ போய் நான் வந்து கல்யாணம் கட்டுவேனா? எந்த ஒரு இதில வந்து என்னைய வந்து நீங்க பொண்ணு கேட்க வந்தீங்க? இத கேட்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் வந்து அப்படி ஒரு மாதிரியாயிருமா வீட்ல உள்ளவங்களும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "இந்த மாரி என்னை வந்து பொண்ணு கேட்கறது, எனக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறது, இதெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து திரும்பியும் சொல்லுவா, "என்னமோ பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிலாம் சொல்லி வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா எங்க அம்மாகிட்ட? அப்படி சொன்னா நான் உங்க பையன வந்து கல்யாணம் முடிச்சுருவேனா? இந்த மாதிரிலாம் என்கிட்ட இனிமே பேசாதீங்க. எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கவே இல்ல." இதையெல்லாம் இவர்கிட்டயே நான் எங்க வீட்ல இருக்கும்போதே பேசியிருப்பேன். ஆனா குழந்தை அங்க இருந்தா, குழந்தைய சரி விளையாட வச்சுட்டு, நான் வந்து பேச வரலான்னு பார்த்தா, அதுக்குள்ள இவரு காணோம். இங்க வந்து பேசுனது எனக்கு நல்லதா போச்சு தான். ஏன்னா, இப்ப எல்லார் முன்னாடியும் நான் சொல்லிட்டேன்ல. இனிமே இத ஒரு காரணமா வச்சு, நீங்க வந்து யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டீங்கல்ல. இப்ப உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும்ல, எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது அப்படிங்கிறத. இனிமே எக்காரணத்த கொண்டும் இந்த பொண்ணு கேட்கிற விஷயத்தையோ, எனக்கு இவருக்கு கல்யாணம் முடிச்சு குடுக்கணும்னு நினைப்போ, உங்களுக்கு வரவே கூடாது. அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவா காவேரி. உடனே வந்து விஜய் சொல்லுவான், "இப்போ உங்களுக்கு போதுமா தாத்தா? நான் இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த நேரத்தில நீங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியும் நீங்க எனக்காக பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? இப்போ எனக்கும் அவளுக்கும் நிரந்தரமா பிரியிற மாரி நீங்க பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இது போதுமா?" அப்படின்னு சொன்னோனே விஜய் அப்படின்னு சொல்ல வருவாரு. "போங்க தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளிய கிளம்பி ஓடுவான். அப்போ காவேரி வாசல்ல போயிட்டு இருக்கும்போதே மிஸ் மிஸ்ன்னு கூப்பிடுவான். அவ அப்படி பார்க்காம போவா. "ஒரு நிமிஷம் இருங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். உடனே கூப்பிட்ட பிறகு அவ நிப்பா. நீங்க என்ன திரும்பி என்ன வந்து கன்வின்ஸ் பண்ண வந்திருக்கீங்களா? என்கிட்டலாம் இந்த மாரி கல்யாணம் முடிக்கிறதுக்காகலாம் பேச வராதீங்க. அதான் வீட்ல வச்சு எல்லாம் சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மிஸ் நான் அதையே நான் சொல்ல வரல. ஆக்சுவலா எனக்கும் வந்து இவங்க போனதே எனக்கு தெரியாது. அப்ப தெரிஞ்சிருந்தா நீங்களே வந்து என்ட்ட பேசியிருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்பேன். "இல்ல மிஸ் அவங்க போனது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அவங்கள போக விடாம தடுத்திருந்திருப்பேன். ஆனா அவங்க வந்து என்கிட்ட போனதே சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு, "நான் இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு" சொன்னோனே இவ அமைதியா இருப்பா. விஜய் வந்து அதுக்கப்புறம் சொல்லுவான், "இன்னொன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்பா." "என்னது?" அப்படின்னு கேட்பான். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி, அம்முவோட அம்மா வந்து அவ பிறந்தப்பமே இறந்துட்டா. அவ வந்து உயிரோட இப்ப இல்ல. நான் வந்து உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன்." அப்படி சொன்னோனே இவ ஷாக் ஆயி பார்ப்பா. எனக்கும் அவங்களுக்கும் சண்டைன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன். ஏன்னா அம்முவுக்கு வந்து இன்னும் அவங்க அம்மா இறந்தது தெரியவே தெரியாது. அவள்கிட்ட போயி அவங்க அம்மா நீ பிறந்தப்பமே இறந்துட்டேன்னு சொல்லி சொன்னா, அவ என்ன மனநிலையில இருப்பாளோன்னு சொல்லிட்டு நான் சொல்லாமயே வளர்த்துட்டேன். அவ அம்மா ஃபோட்டோ கூட நான் காட்டல. காட்டுனா அதையும் கேட்பாளோ அப்படிங்கிறதுனால தான் அத வச்சு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்கிறதுக்காக நான் அவளுக்கு காட்டவே இல்ல. நீங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது கூட என் வீட்ல எந்த ஃபோட்டோவும் இருந்திருக்காது.
அவகிட்ட வந்து உங்க அம்மா வந்து வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு இப்ப டைம் இல்ல. எப்பமாவது ஒரு நாள் வருவா அப்படின்னு தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். நானும் உங்ககிட்டயும் அதனால சும்மா தான் நான் சொன்னேன். ஆனா உண்மைக்குமே அவங்க அம்மா இப்ப இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, அவ அப்படியே ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவா, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் மன தைரியத்த கடவுள் குடுக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா அதுக்காக நீங்க வந்து திரும்பியும் வந்து இத சாக்கா வச்சுக்கிட்டு என்னைய வந்து பொண்ணு கேட்கிறதோ, என்ன கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறதோ கூடாது. இனிமே இந்த இந்த விஷயமா எப்பவுமே என்கிட்ட வந்து நீங்க பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்ட்ட சொல்லிருவா. காவிரியோட அம்மா கங்காவுக்கும், யமுனாவுக்கும் கால் பண்ணி பேசுவா. அப்ப நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, கங்கா சொல்லுவா, "உன்ன யாரும்மா இப்ப அவசரப்பட்டு அத சொல்ல சொன்னா? நீ கொஞ்சம் பொறுமையா பேசியிருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லடி ஒரு ஆதங்கத்தில பேசும்போது ஒரு ஆர்வக் கோளாறுல சொல்லிட்டேன் எல்லாத்தையும். ஆனா அவ இப்படி ஒரு ரியாக்ட் பண்ணி கோவத்தோட போவான்னு நான் நினைக்கல." அப்படிங்கும்போது, யமுனா சொல்லுவா, சரி விடும்மா எப்படினாலும் ஒரு நாள் அவளுக்கு தெரியத்தானே போகுது. இப்ப வந்து நம்ம வந்து கல்யாண விஷயத்தெல்லாம் பேசுறோம் அப்படிங்கிறது அவளுக்கு இப்ப தெரிஞ்சிரும். இத வச்சு அவளுடைய மனச வந்து மாத்தி கல்யாணம் பண்ணிடலாமா, நீ கவலைப்படாத அப்படின்னு யமுனா சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் கங்கா சொல்லுவா, நாங்க வரும்போது அவட்ட பேசுறோம்மா, நீ கவலைப்படாத, ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே வெளிய வந்து காவிரியோட சவுண்ட் எம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும். காவேரி வந்துட்டா போல, நான் வந்து அவகிட்ட பேசிட்டு நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்கேருந்து காவேரி உடனே வந்துருவா. என்ன உன் பாசமலர்கள் 2 பேரும் லைன்ல இருக்காங்களோ, கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவட்டருந்து வாங்கி பேசுவா. இன்னைக்கு அம்மா பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி வந்து விஜய் வீட்லேருந்து பொண்ணு கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் அவளும் திரும்ப சொல்லிட்டு இருப்பா. அப்ப சொல்லும்போது கங்காவும் சொல்லுவா, ஏன்டி அவரு வந்து நல்லா தானே இருக்காரு. இப்போ வந்து அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. உனக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் தானே, ஏன் வேண்டாங்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "என்னக்கா சொல்ற?" அப்படின்னு சொல்லி திட்டுவா. "உனக்கு வந்து ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆனவர கொண்டு உனக்கு கல்யாணம் முடிச்சு குடுக்குறேன்னு சொன்னா, நீ சரின்னு சொல்லுவியா?" அப்படின்னு சொன்னோனே அவ அப்படியே அமைதியா இருப்பா கங்கா. அப்போ இவ யமுனா கிட்ட கேட்பா, "நீ முடிப்பியாடி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்லக்கா அவர் வந்து நாங்க வந்து உனக்கு பொருத்தமானவரா இருக்காருக்கா. அவர் அன்னைக்கு பிறந்தநாளுக்கு வந்திருக்கும்போதே நாங்க பார்த்தேன்ல, உன் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. அவரோட குணமும் நல்ல குணமா இருக்கு. உனக்கு அம்முவும் பிடிச்சிருக்குல்ல, அதனால நாங்க சொன்னோம்." அப்படிங்கும்போது, "ஏன்டி அம்முவ பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அவரோட அப்பாவ கல்யாணம் முடிக்க முடியுமாடி? ஒரு நாள் பார்த்த உடனே அவரோட குணம் உங்களுக்கு தெரிஞ்சிருமா? இந்த மாரிலாம் இனிமே என்ட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அம்மா வந்து உங்கள வந்து என்கிட்ட பேச சொல்லி கன்வின்ஸ் பண்ண வைக்க சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி, நீங்களே பேசுங்கன்னு சொல்லிட்டு போயிருவா கோவத்தோட. கங்கா சொல்லுவா, "ஏம்மா நீங்க முதல்ல அவள போய் சமாதானப்படுத்துங்க. நாளைக்கு பேசலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபோன வந்து வச்சுருவா. அதுக்கப்புறம் விஜய் வந்து வீட்ல அப்படியே பெட்ரூம்ல படுத்துட்டு குழந்தைய தூங்க வச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் மொபைல எடுத்துட்டு காவேரி கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருப்பான். அந்த குழந்தையோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவ ஒண்ணு ஒண்ணா எடுத்து அப்படியே ரசிச்சு பார்த்துட்ருப்பான் விஜய். அந்த சமயத்தில குழந்தை வந்து எந்திரிச்சுருவா. குழந்தை எந்திரிச்ச உடனே, இப்போ "காவேரி மிஸ் எங்கப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்பா விஜய்கிட்ட. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், "அவங்க தான் அப்பவே போயிட்டாங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன் எனக்கு பாய் கூட சொல்லல" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ அவன் சொல்லுவான், "அங்க பாரு மணி எத்தனைன்னு, இந்த சமயத்தில எல்லாரும் தூங்கியிருப்பாங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் விஜய். அப்போ சாரதா பாட்டிகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இந்த சாரதா பாட்டியும் இந்த நேரத்தில தூங்க தான் செஞ்சிருப்பாங்க. பாய்லாம் இப்ப சொல்ல வேண்டாம். காலையில ஸ்கூல்ல போய் மிஸ்ஸ பார்த்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவ சொல்றா குழந்தை, "நீங்களாவது பாய் சொன்னீங்களா மிஸ்ஸுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் சொல்லிட்டேன்ம்மா. நீ தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுருவான் விஜய் குழந்தைய. காவேரியோட அம்மா வந்து காவேரி கிட்ட சொல்லுவா, "உனக்கு தோசை சுட்டு எடுத்துட்டு வரட்டுமா?" அப்படின்னு கேட்பா. அதுக்கு வந்து காவேரி சொல்லுவா, "எனக்கு இப்ப வேண்டாம்மா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கு காவேரியோட அம்மா சொல்லுவா, "இங்க பாரு, என்னதான் கோவம் இருந்தாலும் சாப்பாட்டு மேல கோவத்த காட்டாத" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏம்மா உண்மைக்குமே எனக்கு கோவம்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு கோவம் இருந்துச்சு. இப்போ கோவம் கிடையாது. எனக்கு பசிக்கல வேண்டாம்" அப்படிம்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு கேட்பா, "ஏன்டி நீ அவங்க வீட்டுக்கு போனியே, ரொம்ப கோவமா பேசிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. கோவமா பேசத்தனமா நான் அங்கேயே போனேன். பிறகு என்ன சும்மாவா வருவேன் நானு? அங்க போன பிறகு என்னுடைய ஆதங்கத்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன். என் மனசுல என்னென்ன கேள்விலாம் கேட்கணும்னு நெனச்சேனோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அப்படியே அவங்க கிட்ட கேட்டுட்டேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருப்பா. காவிரியோட அம்மா கேட்பா, "விஜய் தம்பி என்ன சொன்னாரு?" அப்படிங்கும்போது, நான் வெளிய வந்த பிறகு அவரும் வெளிய வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. கேட்டுட்டு நடந்த விஷயம் எதுக்குமே எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னாருமா அப்படின்னோனே, "என்ன சொன்னாரு?" அப்படின்னு சொல்லி கேட்பா காவிரியோட அம்மா. அதுக்கு, "இல்ல அவரோட ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு தான் இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி தானே சொன்னாரு. ஆனா இப்போ வந்து சொல்றாரு, அப்படி கிடையாதாம். அவர் ஒய்ஃப் உண்மைக்குமே இறந்து போயிட்டாங்களாம். குழந்தைகிட்ட இப்ப வரைக்கும் அத சொல்லல போல. அத சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டாரு. எனக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா போயிட்டு அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. உடனே அவங்க அம்மா சொல்லுவா, அந்த தம்பி பாவம்டி. அவரு நல்லா இருக்காரு. ஆளு நல்லா தான் இருக்காரு. நல்ல குணம். அதனால தான் அவர வந்து உனக்கு கல்யாணம் கட்டிக்கோன்னு சொல்லி சொன்னா, நீ வந்து வேண்டாங்கிற" அப்படின்னு சொல்லும்போது, "சந்தடி சாக்குல நீ வந்து அவர பத்தி என்கிட்ட பேசாத. உனக்கு வேணும்னா அப்போ அவர் ரொம்ப நல்லவரா தோணுச்சா, நீ கல்யாணம் முடிச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன்டி என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி திட்டுவா. "நீ வேணா ஓகே சொல்லிட்டா, நான் அவர்ட்ட வேணா பேசுறேன்னு" சொன்னோனே, "இந்த பாரு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. விளையாட்டு வச்சு பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் தோசை ஊத்துறேன், சாப்பிட வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிருவா.
அதுக்கப்புறம் நைட்டு காவேரியோட அம்மா அங்க தூங்கிருவாங்க. அப்போ தூங்குன பிறகு அவ மொபைல் நோண்டிட்டு இருப்பா. அந்த சமயத்தில விஜய் வந்து அவளுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போடுவான். "ஹாய் காவேரி மிஸ்" அப்படின்னு. எதுக்கு இந்த ஆளு வந்து இந்த டைம்ல மெசேஜ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பெட்ரூம விட்டு வெளிய வந்து அ கேட்டுட்டு இருப்பா அந்த மெசேஜ. அப்போ அதில வந்து விஜய் சொல்லியிருப்பான், "ஹாய் காவேரி மிஸ், நானும் என் குழந்தையும் உங்க வீட்டுக்கு நாங்க வந்துகிட்டே இருக்கிறது வந்து நீங்க நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அது அதுக்காக இல்ல. என் குழந்தை உங்க வீட்ல வந்தா தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ சந்தோஷமா இருந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. யாருகிட்டயும் அந்த அளவுக்கு அவ அட்டாச்ட் ஆனதில்ல. ஆனா உங்ககிட்ட இருக்கும்போது அவ்வளோ ஹேப்பியா இருக்கா. ஒரு அப்பாவா அந்த ஹேப்பியா இருக்கிறத பார்த்த உடனே நானும் வந்து அவளுக்கு அந்த ஹேப்பினஸ குடுக்கணும்னு நெனச்சேன். அவ்வளோதான். அதனால நான் வந்து உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டேன்னு நீங்க தப்பா நெனைக்க வேண்டாம். சாரி மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எங்க வீட்ல உள்ளவங்கலாம் உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக, என் குழந்தை மேல வந்து கோபத்த காட்டிறாதீங்க. என் குழந்தை மேல எப்பவும் ஒரே மாதிரி பாசமா இருங்க. நீங்க என் மேலயும், என் குழந்தை மேலயும் வெறுப்ப காட்டிறாதீங்க. எனக்கு அது போதும். காட்டிற மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கும்போதே, அங்கேருந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவா, "அதெல்லாம் வெறுப்பு காட்ட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லு காவேரி" அப்படின்னு சொல்லி வருவா. இவன் ஷாக் ஆயி பாப்பா. "ஏம்மா நீ தூங்கிட்டு தானே இருந்த. எப்போ வந்த?" அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. அதுக்கு வந்து அவ சொல்லுவா, "தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அப்போ நீ வந்து வாய்ஸ் நோட் கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தேன். அதான் என்னதான் பேசியிருக்காருன்னு பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஓரமா நின்னுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவா. பாவண்டி அவரு. எவ்வளோ நல்லவரா இருக்காரு. பாவம் ரொம்ப எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தா, இந்த நேரத்தில உனக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பியிருப்பாரு. அவருக்கு வந்து நான் வந்து வருத்தம்லாம் படலன்னு சொல்லிட்டு, அவருக்கு மெசேஜ் போடுடி அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அவங்க அம்மா சொல்றத கேட்டுட்டு, "நீ சும்மா இருக்க மாட்டியா?" அப்படின்னு காவேரி சொல்லிட்டு, அவ கிளம்பி போயிருவா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே அவ வந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு, "இதில இப்ப அம்முக்கும் எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போ" அப்படின்னு சொல்லி காவேரிட்ட குடுப்பா. உடனே காவேரி சொல்லுவா, "ஏம்மா ஏற்கனவே பிரின்சிபல் என்னை கூப்பிட்டு திட்டிட்டாங்க. நீ வந்து அம்முகிட்ட ஸ்பெஷல் கேர் எடுத்து பேசுறீங்க. மத்த குழந்தை மாரி அந்த குழந்தையும் ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி என்ட்ட சொல்லிட்டாங்க. இதில நீ வேற சாப்பாடெல்லாம் குடுத்தீன்னா, அந்த சாப்பாடு நான் கொண்டுட்டு போம்போது திரும்பி வந்து ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா. சாப்பாடு மட்டும் குடுத்து விட்றதெல்லாம் வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவா. உடனே அதுக்கு வந்து காவேரியோட அம்மா சொல்லுவா, "ஏன்டி அந்த மிஸ் தான் சொல்றாங்கன்னா, மத்த குழந்தையும் அம்முவும் ஒண்ணாடி? மத்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க அம்மா, அப்பா இருக்காங்க. அம்முக்கு அப்படி இல்லடி அம்மா. அப்ப நம்ம மிஸ் தானடி அம்மாவா வந்து அந்த குழந்தைக்கு இருக்கணும். அப்படிதானே நீ இருக்கேன்னு சொல்லி சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அவங்க அம்மா. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதும்மா அப்படின்னு காவேரி சொல்லுவா. உடனே அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவா, அது என்ன மிஸ் அது? இவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு இத கூட புரிஞ்சுக்க தெரியாத ஒரு பிரின்சிபலு. அந்த பிரின்சிபல் கிட்ட வந்து என்னைய கூட்டிட்டு போ. நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, எம்மா எம்மா நீ சும்மா இரும்மா. நீ ஒண்ணும் அப்படி எதுவும் பேச வேண்டாம். நானே பேசிக்கிறேன். சாப்பாடு பேக்ல வச்சுட்டில்ல, குடு நான் கொண்டு போய் குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, இத நீ முதல்லயே வாங்கியிருக்கலாம்ல. அந்த மேடம் பழையபடி ஏதாவது சொன்னாங்கன்னா என்ட்ட சொல்லு என்ன? அப்படின்னு சொன்னோனே, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி அத எடுத்துட்டு போயிருவா. விஜய் வந்து ஸ்கூலுக்கு பொண்ண கொண்டு விடுறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருப்பான். அப்ப அம்மு வந்து அப்படி கட்டில்ல நின்னு பார்த்துட்டே இருப்பா. இவன் அப்படியே அவன் ஃபேஸ வந்து கண்ணாடில பார்த்துட்டு தலைய இப்படி செய்வான், அப்படி செய்வான் எல்லாம் பார்த்துட்டே இருப்பா. ரொம்ப நேரமா இத பார்த்துட்டே இருந்த உடனே குழந்தை சொல்லுவா, "இது ரொம்ப நல்லதுக்குலாம் கிடையாது" அப்படிம்பா. உடனே "என்னத்த சொல்ற?" அப்படின்னோனே, நீங்க எங்க மிஸ்ஸ பார்க்கறதுக்காகத்தானே இப்ப இப்படி கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. உடனே அப்படி இல்ல அம்மு. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம உடுத்துற ட்ரெஸ் தானே நமக்கு ஸ்மார்ட்டா இருக்கணும். அதனால நம்ம நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக பொதுவா தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நான்லாம் அதெல்லாம் நம்ப மாட்டேன். நீங்க எங்க மிஸ்ஸ பார்க்கறதுக்காக தான் இப்படி பண்றீங்கன்னோனே, அட கடவுளே கண்டுபிடிச்சிட்டாளேவா! சரி நம்ம குழந்தை இப்படி அறிவாளியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள விஜய் நினைச்சுட்டு, சரி டாபிக்க மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மு மணி 8 மணி ஆயிருச்சு. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிருச்சுல்ல கிளம்பு கிளம்பு வா வான்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ஹாலுக்கு போவான். அப்ப அந்த செல்வி அக்கா இருப்பாங்க. அந்த அக்காகிட்ட சாப்பாட ஊட்டுங்கன்னு சொல்லிட்டு, அ அவங்க தாத்தா பக்கத்துல உட்காருவான். தாத்தா, அவங்க சித்தப்பா, சித்தி எல்லாரும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. அப்ப தாத்தாட்ட சொல்லுவான், "சரி தாத்தா, நான் வந்து நேத்து ரொம்ப மனசு கஷ்டத்துல உங்கள வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். நான் எங்க என்ன காவேரி வந்து விட்டுட்டு போயிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயத்துல பேசிட்டேன். ஆனா இப்ப நான் அவள சமாதானப்படுத்திட்டேன். எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமே வந்து இந்த மாதிரி நடக்காது. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாட்ட சொல்லுவான். உடனே அதுக்கு அவங்க தாத்தா சொல்லுவாரு, "இல்ல விஜய், நாங்க வந்து உன்கிட்ட எதுவுமே கேட்காம நாங்களா இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்து ஏதோ ஒரு பிரச்சனைய ஏற்படுத்திட்டோம். இனிமே இந்த மாதிரி நடக்காது. இனிமே உன் முடிவு தான் எங்க முடிவு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து அவங்க தாத்தா சொல்லுவாரு. உடனே, "சரி தாத்தா, நீங்க வந்து இனிமே எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். நீங்க வந்து எத பத்தியும் கவலைப்படாதீங்க." அவங்க சித்தி, சித்தப்பாட்டையும் சொல்லுவா, "நீங்களும் இனிமே யாருமே என் விஷயத்துல தலையிடாதீங்க. நானே பார்த்துக்கிறேன்னு" சொல்லும்போது, அவங்க சித்தி சொல்லுவா, "நீ இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நாங்க இனிமே உன் விஷயத்துல தலையிட மாட்டோம்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அவங்க சித்தப்பா சொல்லுவாரு, எங்களுக்கு வந்து காவேரி இந்த வீட்டுக்கு திரும்ப மருமகளா நீ கூட்டிட்டு வா. எங்களுக்கு அது சந்தோஷம் தான். அதுக்கு இடையில நாங்க உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் குடுக்க மாட்டோம்." அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்லுவாரு. உடனே விஜய் சொல்லுவான், "எனக்கு இது போதும். இந்த காவேரிய வந்து இந்த வீட்டுக்கு திரும்பியும் நான் வந்து மருமகளா கூட்டிட்டு வருவேன்.
எனக்கு ஒய்ஃபா, என் குழந்தைக்கு அம்மாவா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துருவா காவேரி. அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாரி இன்னைக்கு மகாநீதி சீரியல் வந்து முடிஞ்சது.